ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப் செய்ய போகிறோம். அதாவது ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். இது எல்லாரும் சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம். திடீர்னு பசிக்குது, ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா அப்போ சாப்பிட்லாம். டின்னருக்கு முன்னால் சாப்பிட்லாம். எனி டைம் எல்லாருமே சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 7-8 பூண்டு பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் 1-2 தட்டிடலாம். தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 1-2 தட்டிக்க வேண்டியதுதான். தட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் 1 செய்யலாம். அதாவது ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு முதல்ல சிக்கன் ஸ்டாக் செய்யணும். அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸ்டாக்னா பெருசாக வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. சிக்கன் வந்து பாயில் பண்ணி அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் சிக்கன் ஸ்டாக்கு. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டில் ஒரு 2 கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் வெங்காயத்தாள், எனக்கு செலரி கிடைக்கல, அதனால் நான் வெங்காயத்தாள் போடுறேன். வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ கிட்ட சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். எலும்பு உள்ள பகுதிகளை வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் அந்த பாகங்களை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம தட்டி வச்ச மிளகும் பூண்டையும் போட்டுடலாம். இப்படி 1-2 தட்டினது ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டுடலாம். தண்ணி சேர்த்தலாம். தண்ணி வந்து உங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு சூப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 to 5 கப்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சு வற்றும் போது கரெக்டாக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில், ஸ்டவ் இவ்வளவு நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்தது, இப்போ நம்ம அதை சிம்மில் வச்சு 30 to 45 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது 45 மினிட்ஸ் நான் அதை பாயில் பண்ணிட்டேன். நம்ம சிக்கன் ஸ்டாக் பண்ணதுக்கு வச்சோம்ல, இது பாயில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான ஸ்டாக் ரெடி ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து உடனேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கெஸ்ட் வரும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் அது அப்படி இருக்கட்டும், ஆறட்டும். நம்ம சிக்கன் வேக போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா இது சூப்புக்கு தேவைப்படும். சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ஆறட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஷ்ரெட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதையும் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு கார்ன் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு அடிக்கணமான பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் பட்டர் போடுறேன். இவ்வளோ பெருசு ஒரு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் உருகட்டும். நான் வந்து வெங்காயத்தாள் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தாள் அதோட இந்த பகுதி ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி இருக்கும். அது இந்த க்ரீன் கலர் பகுதியை வந்து கட் பண்ணி இது இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி செப்பரேட்டாக 2 எடுத்து வச்சுருக்கிறோம். அது நான் சொல்கிறேன் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பட்டர் காஞ்சிட்ருக்கு. பட்டர் உருகிடுச்சு. நான் அந்த ஒயிட் பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸ்ப்ரிங் ஆனியனோடது, அதை சேர்த்துலாம். அது கூடவே ஒரு 1/2 கப்பு கார்ன் பேர்ல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கார்னோட விதைகள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 கப்பு சேர்த்துடலாம். இது வதங்கி வரும்போது கொஞ்சம் லைட்டாக பட்டரில் அப்படி இது வதங்கினா போதும். இது வதங்கி வரும்போது ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிக்கன் கால் வேக வச்சோம் இல்லைங்களா, ஸ்டாக் எடுத்துகிட்டு அதோட இதெல்லாம் நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சேன் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துலாம். ஒரு பெரட்டு பரட்டிக்கங்க. அது கூடவே 1/2 கப்பு கார்ன் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள் இது எப்படி இருக்கும். இதையும் அது கூட சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சோம்ல, அந்த ஸ்டாக்கையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது ஒரு தடவை கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பு வந்து நல்லா கொதிக்குது. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அதில் ஊற்றிடலாம். இது வந்து ஒரு சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டியாகிடாமல் அது கொஞ்சம் திக்காக ஆகும். அவ்வளோதான். அது திக்னஸ்க்காக வேண்டி தான் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கொடுக்குறோம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கூட கொஞ்சம் போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகிடுச்சு. பார்த்தீங்க, கரண்டியில் ஊற்றும் போதே தெரியுது இல்லையா, கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முட்டை எடுத்து நல்லா இப்படி பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அப்புறமா அதை இறக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா இப்போது மேலே அப்படி படர்ந்து இருக்கிறது. ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி அவங்க செய்வாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு டிப்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை கவனமாக வச்சுட்டு வீட்டில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க. எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you in the next video. Bye, take care.